வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. கேரளா லாட்ரி 8/2/2026 இன்றைக்கி ரிசல்ட்டு 950 சைபர் 63. ஓகேங்களா, சைபர் 63 ரிசல்ட்டுக்கு நம்ம இன்றைக்கி பெண்டிங் டார்கெட்டில் பி போர்டில் தான் 6ஆம் நம்பர் வரும்னு சொல்லி நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே பி போர்ட்லேயே 6ஆம் நம்பர் நமக்கு ஒரு மாஸ்கிட் நம்ம கிடச்சிருந்துச்சு. ஒருவேளை பெண்டிங் டார்கெட்டை பார்த்து நீங்கள் 6ஆம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம். ஏ போர்டில் வந்து பார்த்தோன்னா நம்ம 6ஆம் நம்பர் டார்கெட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பி போர்ட்லேயும் 6ஆம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா சைபர் 63. நம்ம பி போர்டில் 6ஆம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே ஒரு அற்புதமான வந்து பார்த்தோன்னா வெற்றி நம்ம கொடுத்துருந்துச்சு. ஒரு மாஸ்கிட் நம்ம கிடச்சிருந்துச்சு. ஒருவேளை பெண்டிங் டார்கெட்டை பார்த்து நீங்கள் பி போர்டில் 6ஆம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். சைபர் 63 இன்றைக்கி ரிசல்ட்டு. சைபர் 63க்கு ஒரு 6ஆம் நம்பர் நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம். ஒரு 76 67 அப்படின்னு வரும்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் வந்தது வந்து பார்த்தோன்னா சைபர் 3 வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அன்மேட்சிங் தான். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபார்மில் 3 டிஜிட் கொடுத்துருந்தோம். இதில் வந்து ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடணும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பிசி மிஸ்ஸிங் தான். ஸோ ரிசல்ட்டு சைபர் 63, பிசியும் 63. நம்ம ஒரு 67 மட்டும்தான் கொடுத்துருந்தோம். இது மட்டும்தான் கொஞ்சம் க்ளோஸு. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அன்மேட்சிங் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. கேரளா லாட்ரி 9/2/2026 பாக்கியத்தாரா ட்ரா நம்பர் 40க்கு உண்டான கெஸிங்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும். அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும். இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது. இந்த ஆல் அப்படிங்கிற பட்டன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கு அனுப்பி வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ உண்டு நண்பர்களே. வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம். ஏ போர்டில் 3 வந்து 32 நாள், 6 வந்து 19 நாள், 1 வந்து 16 நாள் ஆகுது. ஏ போர்டில் ஒரு 6 அல்லது 1ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 5 வந்து 43 நாள், 4 வந்து 15 நாள் ஆகுது. பி போர்டில் ஒரு 5ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 4 வந்து 15 நாள், 1 வந்து 16 நாள் ஆகுது. சி போர்டில் ஒரு 1ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரையும் நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பர்களே, கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம். சைபர் 5, சைபர் 6, சைபர் 1, 10, 50, 56, 51, 15, 60, 65, 61, 16, சைபர் 4, 40 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இதில் வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துன வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். மை டார்கெட்டை பொறுத்தவரைக்கும் சைபர் 5 50, சைபர் 1 10, 56 65, 51 15 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கிற எண்கள் உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பாருங்கள். வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள். நம்மளே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி ஆனால் மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஆல் போர்டு பார்த்துக்கலாம். இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டை பொறுத்தவரையும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சைபர் இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு சைபர் 63 அப்படின்னு அடிச்சிருக்காங்க. அப்போ வந்து ஒரு சைபர் வந்து திரும்ப உள்ளே வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அடித்த நம்பர் தான் திரும்ப அடிப்பாங்க. அதனால் சைபர் அப்படி சைபர் மிஸ் ஆச்சுன்னா அதோட பவர் 5ஆம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் நம்பர் கேமில் இருக்குது. ஓகேங்களா? சைபர் 63க்கு சி போர்டில் வந்து இந்த 3ஆம் நம்பருக்கு பதிலாக 5ஆம் நம்பர் வரலாம் அப்படின்னு தோணுது. ஆல் போர்டில் நம்ம எப்படி எடுத்தாலுமே இந்த 2 நம்பர் தான் நமக்கு மேட்ச் ஆகுது. சைபர் 5 இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே ரூட்டில், அதாவது சார்ட்டில், அது மட்டும் இல்லாமல் வீக்லி சார்ட்டில், எல்லாமே மந்த்லி சார்ட் இந்த மாதிரி சார்ட்டில் பார்க்கும்போதும் ஃபார்முலாவில் பார்க்கும்போதும் எல்லா இடத்துலையுமே சைபர் கொஞ்சம் அதிகமாக வருது. அப்படி சைபர் மிஸ் ஆச்சுன்னா 5ஆம் நம்பர் வரதுக்கு அந்த மாதிரி தொடர்ந்து வாய்ப்பு. இந்த 2 நம்பரும் சேர்ந்து எல்லா இடத்துலையும் வருது. அப்படிங்கிறனால இந்த 2 நம்பர் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா அதிகப்படியான நம்பர் எது வருதோ அதுதான் நம்ம வந்து ஆல் போர்டில் கொடுப்போம். இந்த மாதிரி ஆல் போர்டில் வந்து இப்போ இந்த 2 நம்பர் தான் அதிகப்படியாக கணக்கில் வருது. ஸோ அதனால் வந்து இந்த 2 சைபர் அல்லது 5ல் ஏதோ ஒரு நம்பர் உட்கார் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறத முதல்ல பாருங்கள். இது கெஸ்ஸிங் மட்டும் தான் நம்பர்களே, கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணுங்கிறத நம்மளோட கணக்கு. ஓகேங்களா? ஸோ உங்கள் கணக்குலேயும் இதே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா இது கெஸ்ஸிங் மட்டும்தான். உங்கள் கெஸ்ஸிங்கு மேட்ச் ஆச்சுன்னா கரெக்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பிசி பெஸ்ட் போர்டில் பி அண்ட் சியில் இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய எண்களை பார்த்துடலாம்.
இன்றைக்கி பொறுத்தவரையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6ஆம் நம்பர் வரணும். ஏன்னா வந்து சைபர் 63 ஓகேங்களா, சைபர் 63 ரிசல்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடித்த நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரணும். இந்த சைபர் 6 இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் உள்ளே வர மாதிரி தோணுது. இந்த 3ஆம் நம்பர் கூட கணக்கில் வரல அதிகமாக. ஆனால் இந்த சைபரும் 6 எல்லா இடத்துலையுமே வருது. அதனால தான் வந்து ஆல் போர்டு நான் சைபர் கொடுத்துருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் நம்பரும் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சி போர்ட்லேயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பிசியில் நான் 6ஆம் நம்பர் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. 6 அடித்த நம்பரே அடித்தா 6 அந்த மெத்தேடு. அப்படி இல்லைன்னா அதுக்கு பவர் 1ஆம் நம்பர் வந்துடும். ஏன்னா வந்து கேம் வந்து அவங்க இப்படி தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. அடித்த நம்பர் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதோட பவர் அப்படிங்கிற மெத்தேடில் தான் ஆடுவாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கேஎல்ல வந்து அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. ஸோ அதனால் வந்து பிசியில் 6-1 நம்ம எடுக்கிறோம். இது நம்ம எதனால் எடுத்தோம் அப்படின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. 6-1 தான் வந்து அதிகமாக மேட்ச் ஆகுது ஃபார்முலாவில். ஸோ பிசி பெஸ்ட் போர்ட்லேயே நம்ம கொடுக்குறேன். உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம தில்லுக்கு துட்டு போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பிஎன்சியில் 6-1 நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா. உங்கள் கணக்கில் எந்த போர்டில் வருதுங்கிறத பாருங்கள். எனக்கு பிசியில் வருது, உங்களுக்கு வந்து வேறு மாதிரி வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணுங்கள். மொத்தத்தில் இந்த நம்பர் கெஸ்ஸிங்கில் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஃபார்முலா 3 டிஜிட்டை பார்த்துக்கலாம். இன்றைக்கான ஃபார்முலா 3 டிஜிட்டை பொறுத்த வரையும் 405, 406, 401, 410, 450, 456, 451, 415, 460, 465, 561, 516, 540, 504 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மெத்தேடில் தான் வருது ஓகேங்களா. ஸோ நம்ம கெஸ்ஸிங்கில் டோட்டலாக இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக வருது. இது உங்கள் கணக்கில் இந்த மாதிரி வருதாங்கிறத பாருங்கள். ஏன்னா என் கணக்கில் ரொட்டேட்டாக வந்து நம்ம எடுத்த கெஸ்ஸிங்கெல்லாம் டோட்டலாக வந்து எடுத்து பார்க்கும்பொழுது இந்த மாதிரி தான் வந்து ஃபைன் பண்ணி வருது. ஸோ அதனால் வந்து நான் டோட்டலாக எல்லாமே மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு 3 டிஜிட்டாக உங்களுக்கு பேக்கேஜாக கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறத செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கெஸ்ஸிங் மட்டும்தான். அதுவும் இல்லாமல் நம்ம பிசி தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். முதல்ல வந்து பிசிக்கு தான் நம்ம வந்து கணக்கு வைப்போம். அதனால் வந்து வழக்கமாக சொல்கிறது தான், இதில் இருக்கிற பிசி மட்டும் மெயினாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பிசி எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நம்பரை 2 நம்பரை கண்டுபிடிச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஏ போர்டில் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீக்லிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அல்லது 4 டேஸ் வந்து வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு பிசி தான் அதிகமான கணக்கில் வரும். நம்ம எடுக்கிற கணக்குலேயே பிசி தான் அதிகமாக வரும். அதனால தான் வந்து நான் பிசிக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் சொல்கிறேன். உங்கள் கணக்கில் வருதாங்கிறத செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறேன். இதில் இருக்கிற பிசி எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்த நம்பர் சேர்த்து வச்சு ப்ளே பண்ணிங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. இது வந்து பிசி பாஸ் ஆகலாம் அல்லது 3 டிஜிட் கூட கிடைக்கலாம். ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறத செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன். நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டுக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டுக்கிறீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.